Namaste. Vikshit Bharat Pradhan 2025 Yamahagina. We are studying in Sri Vidya Mandal Higher Secondary School, Anandashramam, Salem. We are the students of class 11 and myself M. Padrinath. Myself M.D.S. Rangarajan. Myself Sri Venkat Rameshwar. We done a project Tesla coil which is guided by our principal ma'am and our physics ma'am in Ramya ma'am. Now let us see how our project will work. First of all, டெஸ்லா காயில் வந்து நிக்கோலஸ் டெஸ்லா 1891 கண்டுபிடிச்சாரு. இது மூலிமா நம்மளால் வயரே இல்லாமல் கரண்ட் சப்ளை பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் எடுத்துருக்கோங்கிறது பத்திரிக்கை சொல்லுது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் எடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பேட்டரிஸ் எடுத்துக்கிறோம். இது HW பேட்டரி 9 volt பேட்டரி, அப்புறம் ஒரு 12 volt ரிலே, அண்ட் தென் லித்தியம் பேட்டரி 3.5 volt switch, and the indicator light, and the 4 WM batteries. Now let us switch on the circuit. இப்போ நம்ம switch on circuit ஆன் பண்ணதுமே இங்கே ஒரு லைட் எரியுது இல்லையா? இந்த லைட் எதுக்குன்னா இந்த டெஸ்லா காயில் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர். இப்போ நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த மாதிரி லைட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ லைட்டை பக்கத்தில் கொண்டு போகிறப்ப இந்த லைட் தானாக க்ளோ ஆகும். இது எப்படி க்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரங்கராஜன் சொல்லுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அதோட நம்ம பாசிட்டிவை டிரான்சிஸ்டர் ரிலேவோடவும் அதோட நெகட்டிவை நம்ம டேரெக்டாக ப்ரைமரி காயிலையும் கனெக்ட் பண்ணிடுறோம். அப்படி கனெக்ட் பண்ணோன்னே இந்த ஒட்டுமொத்த சோர்ஸும் இந்த 2 பேட்டரிக்கும் சார்ஜ் பண்ணோன்னா 12 volt ரிலோவுக்கும் 3.5 volt பேட்டரிக்கும் அது சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜ் பண்ணுற எனர்ஜி டேரெக்டாக ப்ரைமரி காயிலில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர் ஆகிற எனர்ஜி டேரெக்டாக செகண்டரி காயிலில் பாஸ் ஆகும். எப்படின்னா இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இங்கே டேரெக்டாக இதுவும் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகும்போது இந்த செகண்டரி காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூடவே எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்ம பல்பை பக்கத்தில் வைக்கும்போது அது தானே க்ளோ ஆகும். இப்போ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு வெங்கட் சொல்லுவோம். இப்போ நம்ம அட்வான்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் ஆஃப் டெஸ்லா காயில் மெயினாக என்னென்னா இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆனாலுமே டெஸ்லா காயில் மட்டும்தான் டேமேஜ் ஆகுமே தவிர அது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பல்புக்கோ இந்த எலக்ட்ரானிக்ஸோ சுத்தமாக டேமேஜே ஆகாது. ரெண்டாவது அட்வான்டேஜ்னா ரியல் லைஃப்பில் நிறையா பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக மெஜிஷியன் மேஜிக் ஷோஸில் டெஸ்லா காயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்க்க போகிற டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டெஸ்லா காயில் மெயினாக என்னென்னா இந்த பிரைமரி காயில் சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட டெஸ்லா காயில் சுத்தமாக ஒர்க்கே ஆகாது. ஸோ எப்போ இங்கே செகண்டரி காயிலே ஒரு சின்ன கேப் இருக்கோ அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நம்ம என்னதான் பல்பை பக்கத்தில் வச்சாலும் அந்த பல்ப் க்ளோ ஆகாது. ஸோ இங்கே நம்ம டோட்டலாக ஒரு 24 வாட்ஸ் பவர் கொடுக்குறோம். இப்போ டோட்டலாக ஒரு 40 வாட்ஸ் பவர் நான் டெஸ்லா காயில் கொடுக்குறோம். எதுக்குன்னா இந்த 30 volt பல்பை க்ளோ பண்ணி வைக்க. ஸோ நம்ம 24 வாட்ஸ் அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும்போது அது ஹை எனர்ஜியாக போகும்போது அது லோ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வெளியே வரும். இப்படி ஹை எனர்ஜியாக போகிறது லோ எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெசிஸ்டர் மூலிமா இந்த ஹை எனர்ஜி இந்த லோ எனர்ஜியாக இந்த ப்ரைமரி காயிலுக்கு போகும். அது இந்த டிரான்சிஸ்டர் இந்த எனர்ஜியை புஷ் பண்ணி இது ப்ரைமரி காயில் செகண்டரி காயிலுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு வேளை ரொம்ப அதிகமான சோர்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்தோன்னா இந்த ரெசிஸ்டரை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அதிகமான சோர்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்தோன்னா இந்த ரெசிஸ்டரை பர்ஸ்ட் ஆகிடும். அப்புறம் டெஸ்லா காயிலுக்கும் அது பர்ஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஹை வோல்டேஜ் ரெசிஸ்டரும் யூஸ் பண்ணால் இந்த டெஸ்லா காயிலில் கரண்ட்டே போகாது. ஸோ நம்ம ஒரு லிமிட் இருக்குது. டெஸ்லா காயிலுக்கு இவ்வளோ மட்டும் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற லிமிட் இருக்குது. அந்த லிமிட் தரனா டெஸ்லா காயில் ஃபெயில் ஆகிடும். இந்த டெஸ்லா காயிலை வச்சு நம்மளால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு வயரே இல்லாமல் கரண்ட்டை பாஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூனிவர்சிட்டிஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வயரே இல்லாமல் நம்மளால் கரண்ட் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆனால் கூட பல்புக்கு எதுவுமே டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வச்சு நம்மளால் வில்லேஜஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு சிட்டி சைட்லேருந்து வில்லேஜஸ்க்கும் டேரெக்டாக நம்மளால் எப்படி வைஃபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளால் கரண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது அந்த காலத்தில் சயின்டிஸ்ட்லாம் மெடிக்கல் பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸ்னு இப்போ எதுவும் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் என் வயரில் எப்படி கனெக்ஷன் கொடுத்தோம் இந்த டயக்ராமில் நாங்கள் காட்டியிருக்கோம். அப்புறம் கீழேயும் நாங்கள் எழுதி காமிச்சிருக்கோம். தேங்க்யூ.
தேங்க்யூ. தேங்க்யூ.